இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? நம்ம அடுத்ததாக 2 சாட்சிகளை நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ நேரம் சாட்சிகளை உங்களுக்கு வாசித்து காமிச்சேன். இப்போது 2 பேர் அவங்க வாழ்க்கையில் இயேசு செய்த அற்புதத்தை அவங்க வாயாலேயே சொல்ல போகிறாங்க. நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக சகோதரி சத்யா, மிஞ்ஞானபுரம். என் பேர் சத்யா, தூத்துக்குடி மாவட்டம் முஞ்சானபுரம் பக்கத்தில் அடைக்கலாபுரத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. 14 வருஷம் பிசாசு போராட்டத்தினால கஷ்டப்பட்டேன். பிசாசு போராட்டத்தினால எனக்கு இந்த தலைவலி அதிகமாக இருக்கும். தலைவலின்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு வெட்டி பிளக்கிற மாதிரி இருக்கும். தூங்க முடியாது அவளால். என்னை எழுப்பி எனக்கு தலைவலிக்குது. நார்மலாக தலைவலிக்கிறத நம்ம கை 2ஐயும் வச்சா அவளை கை அப்படி துடிக்கும். உடம்பு ஃபுல்லாக எரியும். அதுக்கப்புறம் வாமிட்டிங் வரும். கை காலில் யாரோ ஆணி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஒரு உருவம் வந்து நின்று பேசும், நான் உன்னை எப்படி தூங்க விடுறேன் பாரு. நான் தூங்குறதே காலையில் விடியாகலாம் 4 மணிக்கு தான் தூங்குவேன். அது தட்டி தூங்கவே மாட்டேன். பகலில் இருக்கிற போதிலே இருக்கும். உள்ளே இருந்து இது வரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். தண்ணி குடித்தாலும் நான் குடித்த மாதிரி இருக்காது. 12 மணிக்கு போல் எனக்கு பசிக்கும். ரொம்ப பசி எடுக்கும். நான் சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன். சாப்பிட்டுட்டு படுத்தாலுமே எனக்கு அவ்வளோ பசியாக இருக்கும். நீ சாப்பிடு சாப்பிடு. ஆனால் அந்த சாப்பாடு நான் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஃபுல்லாக யாரோ ஒரு இது உருவம் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த பஸ்ஸில் போனால் கீழே விழுந்துரு அப்படின்னு சொல்லும். கார்லன்னா காரில் அடிபட்டுருன்னு சொல்லும். திரும்ப வீட்டிலன்னா தூக்கு போடு, இல்லைன்னா கரண்டில் ஏதாட்டும் இது பண்ணு, நீ எனக்கு உரியவா, சாகணும், நீ சாகணும். தினமும் ஹஸ்பண்ட்டை நான் செத்துருவேன், நான் சாக போகிறேன் தான் தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கும் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப பேசுவா. அது ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடலாம் அந்த கோபத்தை. ஆனால் அதை சொல்லி ரிப்பீட் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்படி கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த 2024 பிப்ரவரி மாதம் மோகனண்ணா கூட்டத்துக்கு நான் வெள்ளன்கிழமை வெதிஸ்தர் கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ வந்து கூட்டத்தில் மோகனண்ணா அழுது பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இப்படி பிசாசு பிடியில் பிலிசுனி ஏவல்கட்டில் இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானும் இந்த கூட்டத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். என் ஆண்டவர் சொல்கிறாரு, சில வியாதிக்கு காரணம் பிசாசு, பயத்தின் ஆவி, சிலரை பயப்படுத்துகிற ஆவி, மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, ராத்திரில் தூங்க முடியாது, பயப்படுத்துகிற சொப்பனம், வீட்டில் யாரோ நடக்கிற மாதிரி இருக்கிறாரு, உள்ளத்தில் எப்பவுமே திக்குன்னு பயம் வருது, பயத்தின் ஆவி, தற்கொலை பண்ணிடு, செத்து போயிரு, இனிமே அவ்வளோதான் பேசுது, அந்த மாதிரி பயப்படுத்துகிற ஆவி, அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேற போகிறாரு. இயேசுவின் நாமத்தை சொல்லணும். ஏசப்பா, எனக்கும் நீங்கள் விடுதலை தாங்க. நான் 14 வருஷம் ரொம்ப இந்த பிசாசு பிடியினால ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சப்பா. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை தாங்க. நான் அழுது பாரத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வலது கையை யாரோ 2 டைம் தொட்ட மாதிரி இருந்து, தொட்ட உடனே என்னை விட்டு ஒரு உருவம் வெளியே போன மாதிரி இருந்து ஃப்ரீ ஆயிட்டு, உடம்பு ஃப்ரீ ஆயிட்டு. என் உடம்பு நான் தான் அப்படின்னு உணர்ந்தேன். அந்த இடத்துல இது நாள் வரையும் நான் உணர்ந்ததே கிடையாது. அவ்வளோ உடம்பு வெயிட்டாக இருக்கும், அவ்வளோ பாரமாக இருக்கும். ஆனால் அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தேன். கையெல்லாம் தூக்கி பார்த்தேன், காலில் வந்து அந்த ஒரு விறுவிறுன்னு இருக்கும். அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர எனக்கு அந்த பிசாசு போராட்டம் இல்லை. நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். இப்போ அந்த ஆவி